ஹலோ எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th கெமிஸ்ட்ரி, அதாவது சிஎஸ் குரூப் இருக்க பசங்களுக்கான ஒரு ஸ்டடி பிளானை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? எல்லாம் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாமை முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. நல்லா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, முடிஞ்சிச்சு. இப்போ அதை பற்றி நீங்கள் யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த கொஸ்டின் தப்பா எழுதிட்டேன், இந்த 1 மார்க் விட்டுட்டேன், இது மாற்றி எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நினச்சி எதுவுமே வரி பண்ணிக்க கூடாது. அது எழுதியாச்சு, இப்போ நம்ம அதை எதுவுமே போய் மாற்ற முடியாது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் எக்ஸாம்க்காச்சும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி இதில் விட்ட மார்க்கை அதில் பிடிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய 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 டைம் இருக்குது. ஸோ இப்போ 11th கெமிஸ்ட்ரியை வந்து நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு ஸ்டடி பிளானை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 12 இன்னைக்கு தான் நீங்கள் வந்து சிஎஸ் எக்ஸாம் முடிச்சிருப்பீங்க. ஓகேவா? அதனால சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு ஸ்மால் நாப் எல்லாம் முடிச்சுட்டு உங்கள் ரெஸ்ட் எல்லாம் டைம் முடிச்சுட்டு ஈவினிங் 6 o'clock ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஈவினிங் 6 to 7:30 ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெசன் ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டண்ட் இல்லையா? அதில் என்ன வரும் உங்களுக்கு, இந்த பேலன்சிங் ஈக்குவேஷன் அதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்பாங்க. ஓகேவா? இதில் வந்து இந்த பேலன்சிங் ஈக்குவேஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து நீங்கள் குவார்டர்லி இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே அடிக்கடி படித்த ஒரு விஷயமா தான் இருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் லெசன். ஓகேவா? அதனால இதில் வந்து புதுசாக படிக்க எதுவும் இருக்காது. ஸோ என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் லெசனை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிட்டு கூடவே 4th லெசனையும் படிச்சிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம ரொம்ப நிறைய படிச்சிட்டோம். அதனால 1.5 hour படிச்சதுனால ஒரு 15 minutes பிரேக். ஒரு 15 minutes பிரேக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7:45க்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். 7:45லேருந்து 9 o'clock. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெசன் 5 வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? 7:45லேருந்து 9 வரைக்கும் லெசன் 5 இதை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிடுறோம். ஓகேவா? 2 மார்க்ஸ், 5 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், புக் இன் புக் பேக் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சிடுறோம். ஓகேவா? இதில் ஏதாச்சும் பெண்டிங் ஒர்க் இருந்தால் அதை வந்து முடிக்கிறதுக்குமே டைம் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதனால பெண்டிங் வைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து 9 to 9:30 உங்களுக்கு வந்து டின்னர். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:30 to 10:30 இப்போ என்ன பண்ணலாம்னா லெசன் 13 இதை படிக்கலாம். இதில் வந்து இந்த ஓசோனலைசேஷன் அந்த மாதிரி நிறைய கொஷின் இருக்கும். இந்த பிரிட்ஜ் ரிடக்ஷன் இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் 13th லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 13, 11. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுங்க, இது எல்லாத்தையுமே வந்து நல்லா படிச்சு முடிச்சிருங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ணியாச்சு, 12 ஈவினிங் வந்து ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் என்னென்ன படிக்கணும், அதாவது 4 லெசன் வந்து நம்ம இந்த டைம்லேயே வந்து முடிக்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? முடிச்சுட்டா அதுக்கப்புறம் நம்ம ரிலாக்ஸாக நம்மளுக்கு நிறைய ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். ஓகேவா? அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த 4 லெசன்ஸை முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் என்னன்னா 13 மார்னிங் 9 o'clock தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ரொம்ப சீக்கிரம்லாம் கொடுக்கல, கரெக்டான டைம் தான் இருக்குது. ஓகேவா? 9 o'clock எழுந்திரிச்சு நம்ம இப்போ அதாவது நீங்கள் முன்னாடியே எழுந்திரிச்சு உங்கள் வேலையெல்லாம் முடிச்சிடணும். பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து நீங்கள் என்னென்ன வேலை செய்யணும் அப்படின்றத மார்னிங் ரொட்டீன் நீங்கள் ஃபுல்லாக முடிச்சுட்டு 9 o'clock நீங்கள் ஷார்ப்பாக வந்து உட்காந்துடணும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 to 10:30 9 to 10:30 வந்து நம்ம இப்போ படிக்கிறோம். என்ன படிக்கிறோம், லெசன் 8 வந்து படிக்கிறோம். லெசன் 8ல் என்னென்ன இம்பார்ட்டன்ட் இருக்குது, ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு, அதாவது லா, பிரின்சிபல்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ், டிஃப்ரென்ஷியேஷன் இது எல்லாமே வந்து நாங்கள் பிடிஎஃப்ல போட்டாச்சு. அது எல்லாத்தையுமே நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. அதை படித்தாலே நீங்கள் 90+, 95+ வாங்கலாம். ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீ சாட்லியர் பிரின்சிபல், ரிலேஷன் பிட்வீன் கேபி கேசி இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதெல்லாம் எதுக்கு போட்டிருக்கேன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் எக்காரணத்தை கொண்டு விட்டுறவே கூடாது, அந்த மாதிரியான ஒரு கொஷின்ஸ். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம 9 to 10:30 வந்து லெசன் 8 வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஓகேவா? லெசன் 8 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அதே மாதிரி ஒரு 15 minutes பிரேக். ஒரு 15 minutes பிரேக்குக்கு அப்புறம் 10:45க்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். 10:45லேருந்து 12 o'clock. ஓகேவா? இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெசன் 15 படிக்க போகிறோம். ஓகேவா? லெசன் 15 ஒரு கம்ப்ளீட்டாக படித்து முடிக்க போகிறோம். 2 மார்க், 3 மார்க், 5 மார்க், புக் இன் புக் பேக்கு எல்லாத்தையும் படித்து முடிக்க போகிறோம். எல்லாத்தையும் படிச்சுட்டு கடைசியில் 1 words விட்டுறாதீங்க, அதையுமே நல்லா படிச்சுக்கோங்க. நீங்கள் புக்கின் கொஷின்ஸை படித்தா மட்டும்தான் புக்கின்லேருந்து கேட்கக்கூடிய 1 மார்க்குக்குமே உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். என்னன்னா இப்போ ரியாக்ஷன்லலாம் கூட என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் படித்த ரியாக்ஷனாக தான் இருக்கும். அதாவது நேம் கொடுத்துட்டு எழுத சொன்னால் நம்ம ஈஸியாக எழுதிடுவோம். வெறும் நேம் கொடுக்காம இந்த சைடு ரியாக்டன் கொடுத்துட்டு ஒரு ஆரோ மார்க் போட்டு இங்கே நம்ம ப்ராடக்ட் எழுதுங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு 5
கொடுத்துடுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி இதுலலாம் வந்து நம்ம பயந்துடக்கூடாது. நம்மளுக்கு தெரியல அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நம்ம படிச்சது தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து ஆல் நேமிங் ரியாக்ஷன் ஒரு பிடிஎஃப் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை வந்து நல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. வெறும் நேம் கொடுத்தா எழுதுற மாதிரி பார்க்காதீங்க. வெறும் ரியாக்டன் நேம் கொடுக்காம வெறும் ரியாக்டன் மட்டும் கொடுத்து ப்ராடக்ட் போடுற மாதிரி நீங்க வந்து ரெடி ஆகிக்கணும். வெறும் ரியாக்டன் கொடுத்தா கூட என்னால ப்ராடக்ட் போட முடியும் அப்படின்ற அளவுக்கு நீங்க ரெடி ஆயிடணும். ஓகேவா? அந்த மாதிரி படிச்சிட்டிங்கன்னா ஈஸியா இருக்கும். அதாவது இந்த மாதிரி வெறும்னே உங்களுக்கு ரியாக்டன் கொடுத்துட்டா இது நம்ம படிக்காதது நினைச்சிடாதீங்க. நல்லா ஒன்ஸ் ட்வைஸ் 2 வாட்டி அதை நல்லா பாருங்க. ஓகேவா? நம்ம படிச்சதா தான் இருக்கும். ஓகே, நல்லா பார்த்துட்டு இது என்ன அப்படின்றத முடிவு பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம 10:45 to 12 o'clock வந்து லெசன் 15 பார்த்து படிச்சு முடிச்சிருவோம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? ஒரு ஸ்மால் 15 மினிட்ஸ் பிரேக்குக்கு அப்புறமா 12:15 இருந்து 1:30 12:15 இருந்து 1:30 நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லெசன் 11 படிக்க போறோம். 11th லெசனை பொறுத்த வரைக்குமே இதுலதான் வந்து உங்களுக்கு ஆர்கானிக்கா ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து உங்களுக்கு இந்த ஐயூபேக் நேம் கேட்கறது, இந்த ஐயூபிஎஸ்சி நேம் எழுதுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்னு ஒரு மைண்ட் மேப் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அது இது ரெண்டுமே வந்து மறந்துடாதீங்க, விட்டுறாதீங்க. அதுவும் இல்லாம இதுல வந்து எல்லா நேமிங் ரியாக்ஷன் இருக்கும். ஆல் நேமிங் ரியாக்ஷன் அதை வந்து நல்லா படிச்சு முடிச்சிருங்க. ஓகேவா? ஆல் நேமிங் ரியாக்ஷன் 11th லெசன் 12:15 இருந்து 1:30 இந்த டைம் போதுமா அப்படின்னு கேட்காதீங்க. படிச்சு முடிக்கணும். ஏன்னா இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி படிச்ச லெசன்ஸ் தான். நான் சொல்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி படிச்ச எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிடுங்க. புதுசா எதையுமே இப்ப ஸ்டார்ட் பண்ணாதீங்க. படிச்சு முடிச்சதை ஃபுல்லா ரிவைஸ் பண்ணிட்டு அப்புறம் நம்மளுக்கு டைம் இருந்தா நம்ம புதுசா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? முடிஞ்சிச்சா? 11th லெசனோட முடிஞ்சிச்சு. இப்போ என்ன நம்மளுக்கு 1:30 இருந்து 2:45 வரைக்கும் டைம் இருக்கு. ஓகேவா? இந்த டைம்ல நம்ம என்ன பண்றோம்? லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன நேப். ஓகேவா? கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சு வரும். ஏன்னா நம்ம நிறைய படிச்சிட்டோம் இல்லையா? காலைல இருந்து 3 லெசன் தான் முடிச்சிருக்கோம். ஓகே, அதனால நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு சின்ன தூக்கம் முடிச்சுட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா 2:45 to 4 o'clock என்ன பண்றோம்? 10th லெசனை படிக்கிறோம். 10th லெசன்ல எஸ்பெஷலி நம்ம என்னென்ன படிக்கணும்? எம்ஓ டயக்ராம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கன்ஃபார்ம் 5 மார்க். விஎஸ்சிபிஆர் அந்த தியரி, ஃபேஜன்ஸ் ரூல், லூயிஸ் ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. 10th லெசனை பொறுத்த வரைக்குமே இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை படிக்காம நீ 10th லெசனை படிக்கக்கூடாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ற, இந்த 4 டாப்பிக்கும் கவர் பண்ணிட்டு தான் நீ வேற போறியே. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 4:15 அதாவது 4 o'clock இது முடியுதா? நடுவில் வந்து நம்மளுக்கு 15 மினிட்ஸ் பிரேக். இதில் நம்ம வந்து 4:15 இருந்து 5:30 இப்போ என்ன பண்ண போகிறோம்? 14th லெசன் அதாவது அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அந்த இது நேமிங் ரியாக்ஷன் அது இது எல்லாத்தையும் முடிச்சிடுறோம். அதோட கண்டினியூவா 5:45 இருந்து 7 o'clock லெசன் 12. ஓகேவா? லெசன் 12ஐயும் முடிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? ஈவினிங் வரோம். லெசன் 12 முடிச்சிருப்போமா? அதே 7:15 இருந்து 8:30. ஓகேவா? இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் போட்டு இந்த 3 நாள் படிச்சிட்டோம்னா ரிவைஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு நிறைய டைம் இருக்கும். ஓகேவா? அதனால கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, 7:15 இருந்து 8:30 7:15 இருந்து 8:30 நம்ம என்ன பண்ண போறோம்? லெசன் 9 படிக்க போறோம். இதுல இருந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ப்ராப்ளம் சம்ஸ் இந்த லெசன்ல இருந்து நிறைய வரலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8:45 to 9:30 8:45 இருந்து 9:30 உங்களுக்கு டின்னரு பிரேக்கு அவ்வளோதான். இதோட வந்து இந்த டேக்கான இதுவே வந்து ஸ்கெடியூலே வந்து முடிஞ்சிடுது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேல வந்து நம்ம கொஞ்சம் சீக்கிரமா தூங்கிடுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டே 4 அதாவது டேட் 14th அன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான் ரிலாக்ஸா சில்லா மார்னிங் 9 o'clock எந்திரிக்கணும். அதாவது எந்திரிக்க கூடாது, மார்னிங் 9 o'clock நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகேவா? அப்போ 9 to 10:15 நம்ம என்ன பண்ணணும்? லெசன் 2 வந்து படிச்சிடும். ஈஸியானது. ஓகேவா? லெசன் 2 வந்து முடிக்கிறோம். லெசன் 2 முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்றோம்? 10:30 to 11:45 லெசன் 3 முடிச்சிடுறோம். ஓகே, 12 to 115 லெசன் 6 பார்க்குறோம். லெசன் 6ல வந்து என்னென்ன இருக்கும்? உங்களுக்கு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் வரும், டால்டன்ஸ் லா, கே-லூசாக்ஸ் லா, இந்த மாதிரி நிறைய லா இருக்கும், பாயில்ஸ் லா இந்த மாதிரி. ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு எதையுமே விட்டுறக்கூடாது, எல்லாத்தையும் படிச்சிடணும். ஓகே, லெசன் 6. நெக்ஸ்ட் என்ன? அதே மாதிரி 1:15 இருந்து என்ன பண்ணுவோம்? 2:45 வரைக்கும் லஞ்சு, ஸ்மால் நேப். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன? தூங்கி எந்திரிப்போம்.
இங்கே வந்து நான் உங்களுக்கு 245 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதுக்கு அதை வந்து நம்ம 3 கூட வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் 245க்கு எந்திரிப்பீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்ப உட்காரணும், அதனால ஒரு 15 மினிட்ஸ். ஸோ 3 to 4:15 என்ன பண்ணுறோம், லெசன் 7 வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகேவா? லெசன் 7ல் இருக்க டெரிவேஷன்ஸ், ஈக்குவேஷன்ஸ், எக்ஸ்பிரஷன் அது இது எல்லாத்தையும் படித்து முடிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 4:30லேருந்து 5:45 நம்மளோட ஒரு செஷனுக்கு நடுவுலையுமே நம்ம வந்து 15 மினிட்ஸ் பிரேக் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால நம்மளுக்கு வந்து பிரேக்கே இல்லை, நம்ம ஸ்ட்ரெச்சாக படிக்கிறோன்ற தாட்டே வரக்கூடாது, நம்ம பிரேக் வச்சு தான் படிக்கிறோம். ஓகேவா? இது போதும், இதுக்கு மேலே பிரேக் வேணாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4:30 to 5:45க்கு வந்து நம்ம லெசன் 14 வந்து படிக்கிறோம். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம இங்கே படிச்சிட்டோம், லெசன் 14 வந்து ஆல்ரெடி படிச்சிட்டோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெசன் 14ல் முடிக்காதது ஏதாச்சும் இருக்குது, பெண்டிங் ஒர்க் இருக்குது அப்படின்னா அதை முடிச்சிருங்க. அப்படி இல்லை, நான் அப்போவே லெசன் 14 முடிச்சிட்டேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஷெடியூல் ஏதாச்சும் முடிக்காமல் இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து இங்கே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன, இதோட வந்து நம்ம எல்லா லெசனுமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 1 to 15 நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான், 1லேருந்து 15 வரைக்குமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதோட அதாவது 14ஓட ஈவினிங்கோடவே நம்ம வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம அன்னைக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு ஃப்ரீ தான். இந்த 5:45லேருந்து நம்ம ஃபுல்லாக நெக்ஸ்ட் டே வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15th அன்னைக்கு எந்திரிச்சு உட்காருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெச்சான டைமிங்காக இருக்கும். இதெல்லாம் என்னால் முடியாது, இந்த மாதிரி 4 hours என்னால் ஸ்ட்ரெச்சாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுறீங்க, இங்கே ஒரு ஃப்ரீ டைம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ரீ டைமில் இங்கே என்ன சொல்லியிருக்கேன்னா அதை பாதி முடிச்சிடுறீங்க. ஓகேவா? இப்போ 9 to 1, இந்த 9 to 1ல் உங்களால் ஃபஸ்ட்டு வால்யூம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கணும். ஓகேவா? இல்லை எனக்கு ஒரு 2 hours போதும், இல்லை 3 hours போதும் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி நினைக்கிறவங்க இதுக்கு நடுவுலையே நீங்கள் ஒரு பிரேக் போட்டு நீங்கள் முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ என்ன பண்ணியிருக்கணும்னா 9 to 1 வால்யூம் 1 வந்து நீங்கள் ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ணியிருக்கணும். நம்ம எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டோம், படித்து முடிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுறதுக்கு தான் இந்த டைமு. ஓகேவா? ஸோ ஒரு லெசனை வந்து ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டைம் வேணுமோ அதை பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த 4 ஹார்ஸ்ன்றது கம்மி தான், ஆனால் உங்களுக்கு அதாவது பெண்டிங் ஒர்க் இருக்குது அப்படின்றத என்ன பண்ணிக்கோங்க, இங்கே ஒரு 2 hours கொடுத்துருக்கேன், அங்கே முடிச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த 9 to 1 என்ன பண்ணுறீங்கன்னா வால்யூம் 1 வந்து கம்ப்ளீட் ரிவிஷன் பண்ணிடுறீங்க. நெக்ஸ்ட் வந்து 3 to 7 அதாவது ஈவினிங், இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 வந்து நம்ம ஃப்ரீ தான். ஓகேவா? நம்மளுக்கு பிரேக்கு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 to 7 என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் 2 ரிவிஷன் இருக்குது. அதாவது இந்த வால்யூம் 1ல் ரிவிஷன் முடிக்காதவங்க இருந்தீங்கன்னா இந்த 4 ஹார்ஸில் அவங்க இந்த 1 2 3ல் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். ஓகே, அந்த 1 2 3க்குள்ளே நீங்கள் முடிச்சிடுங்க எப்படியாச்சும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், 3 to 7ல் வால்யூம் 2 வந்து கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ண போகிறோம். நம்ம எல்லாத்தையும் படிச்சுட்டோம், படித்து முடிச்சுட்டு இப்போ வந்து ரிவிஷன் பண்ணுறோம். புரியுதா? வால்யூம் 2 வந்து கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ணி முடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்கேன் 7:30 to 9:30. இந்த டைமில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 வால்யூம் 1 வால்யூம் 2 இது ரெண்டுத்தில் ஏதாவது பெண்டிங் இருக்குது, இது ரெண்டில் ஏதாச்சும் பெண்டிங் இருக்குன்னு சொல்கிறவங்க இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி எந்த ஒரு பெண்டிங் ஒர்க்குமே இல்லாமல் ஃபுல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, வெறும் 15th அன்னைக்கு நம்ம என்ன பண்ணியாச்சு, ரிவிஷனோட எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரி, இன்னும் 2-3 நாள் இருக்கே, இன்னும் 2 நாள் இருக்கே, என்ன பண்ணுறதுன்னா அதுக்கும் ஒரு பிளான் இருக்குது. 16 அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் டேவுமே லாஸ்ட் இயர் அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் 5 years கொஷின் பேப்பரை ரிவிஷன் பண்ணணும் இந்த ஃபுல் டேவும். ஓகேவா? கொஷின் பேப்பரை இந்த ஃபுல் டே அதாவது லாஸ்ட் 5 years 5 இயர்க்கான கொஷின் பேப்பர், அது இட் கேன் பி எ பப்ளிக் கொஷின் பேப்பராக இருக்கலாம், ஹாஃப் இயர்லி கொஷின் பேப்பராக இருக்கலாம், ஆனால் ஃபுல் போர்ஷன் இருக்க கொஷின் பேப்பராக எடுத்து லாஸ்ட் 5 yearsக்கு இருக்க எல்லாத்தையுமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணுறீங்க. கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணி முடிச்சுட்டு, இல்லை நீங்கள் இதை ஹாஃப் டேயில் முடிக்கிறீங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, முடிச்சுட்டு நீங்கள் ஃப்ரீ ஆகிடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இப்போ நம்ம 16 வரையும் தான் படிச்சிருக்கோம், 17 எதுவுமே படிக்காமல் விட்டுட்டோம்னா டச் இல்லாத மாதிரி ஆகிடும். ஸோ என்ன பண்ணுறோம், ஒரு ப்ரஷ் அப்பு
17 அன்னைக்கு என்ன பண்றோம், போத் வால்யூம்ஸ் 2 வால்யூமையுமே என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ரிவிஷன் பண்றோம். 2 வால்யூமும் என்னால ஒரே நாள்ல ரிவிஷன் பண்ண முடியாதுன்னு சொல்றவங்க என்ன பண்ணுங்க, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை வந்து ஹாஃப் டேல இல்ல ஒரு அந்த டேயோட ஈவினிங் அந்த மாதிரி முடிச்சிட்டிங்கன்னா இந்த வால்யூம் 2 வால்யூம் ரிவிஷன் பண்ற அந்த டாஸ்க்ல வந்து நீங்க முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த பிளானை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்க உங்களால வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ணிக்க முடியும். இப்போ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 9th லெசன்ல உங்களுக்கு ப்ராப்ளம், அதே மாதிரி 6th லெசன்ல ப்ராப்ளம், 7th லெசன், 8th லெசன் 8லையும் உங்களுக்கு ப்ராப்ளம், 7 ஓகேவா? இந்த மாதிரி பிசிக்ஸ்ல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஓகேவா? அது எல்லாத்தையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்குன்னு இதுல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்க்காதீங்க. ஆனா இந்த லெசன்ஸ்ல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஓகேவா? அதுக்காக தான் இந்த லெசன்ஸ் சொல்லியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லா இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம்ஸையும் நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. கம்பல்சரியில வந்து எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஆர்கானிக் தான் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதாவது இது காம்பவுண்ட் ஏ, இது வந்து காம்பவுண்ட் பி, இது வந்து இதோட ரியாக்ட் ஆகுது, அப்போ உங்களுக்கு என்ன வரும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுலயுமே நீங்க குழம்பிடக்கூடாது. நீங்க படிச்ச ஏதாவது ஒரு ரியாக்ஷன் வந்து அதுல நடக்குதா அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாருங்க. காம்பவுண்ட் ஏ அவங்க ஒரு விஷயம் கொடுத்திருப்பாங்க, காம்பவுண்ட் பி ஒன்னு இருக்கும், அது நம்ம படிச்ச ரியாக்ஷன்ல இருக்க இங்க ஒரு ரியாக்டன்ட் போட்டிருப்போம், பிளஸ் இந்த ரியாக்டன்ட் போட்டிருப்போம், அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைச்சிருக்கும். அதாவது இந்த ரியாக்டன்ட் அவங்க ஏன்னு கொடுத்திருப்பாங்க, இந்த ரியாக்டன்ட் அவங்க பின்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? இது எல்லாமே வந்து நம்ம படிச்சதை ரீகால் பண்ணி பார்க்கணும். இதா இருக்குமா அதா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? தெரியலன்னு மட்டும் விட்டு வந்துடாதீங்க. எல்லா கொஷினுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி நீங்க படிச்சு எழுதுனீங்க அப்படின்னா நீங்க வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இன்னும் ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டைம் இருக்கு. ஓகேவா? அதனால நிறைய டைம் இருக்கு லாஸ்ட் 2 டேஸ்ல படிச்சுக்கலாம், லாஸ்ட் 3 டேஸ் படிச்சுக்கலான்றதெல்லாம் வேணாம். ஏன்னா உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு. அப்ப கொஸ்டின் பேப்பர் வந்து டஃபா வரதுக்காகவும் சான்ஸ் இருக்கு. ஸோ என்ன பண்றீங்க, நான் என்ன டைம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் கெயின் மோர் மார்க்ஸ். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், அவ்வளோதான். இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த பிளான்ஸ், அடுத்தடுத்த ஸ்டடி பிளான்ஸ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். அது எல்லாத்தையும் உங்களை வந்து ரீச் பண்ணுறதுக்கு வீல் அண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.